நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனாக்கு உருளைக்கிழங்கும் சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா. அம்மா, காலையிலேயே எதுக்கு கிச்சனுக்கு வந்தீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு மேடம் காலங்காத்தால கிச்சனுக்குள்ள வந்தீங்க? உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னல. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, நான் ரெஸ்ட் எடுத்தது போதும், நான் பண்றேன். எனக்கு தெரியும் உனக்கு இந்த நெய்யோட வாசனை சுத்தமா பிடிக்காது. ஞாபகம் இருக்கா சுகன்யா? அன்னைக்கு ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொன்னாளே. இந்த பொடி, இந்த டீயும் பிஸ்கட்டையும் எடுத்துட்டு போ. நான் பாட்டிக்கிட்ட குடுக்கறேன். வந்தனா, இது உனக்கு தாமா கொடுத்தேன். எனக்கா? ஆனா இப்ப எதுக்கு? நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். காலையில ரொம்ப நேரம் வெறும் வயித்தோட இருக்க கூடாது. புரியுதா? போ போ, நிம்மதியா உட்கார்ந்து நிதானமா டீ குடி. ஆனா அம்மா, நான் அந்த வேலையை பண்றேன். பாத்தியா சுகன்யா, இவளே அம்மா ஆக போறாள்ல, அதனாலதான் இந்த அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. போமா. என்னாச்சு தனோ? அடக்கடவுளே, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல நீங்க உட்காருங்க. இல்ல வந்தராணி, ஏற்கனவே என்னால நீங்க நிறைய வேலை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. உட்காருங்க. ஒண்ணும் ஆகாது தனோ. இல்ல, நீங்க உட்காருங்களேன். தனோ, என்னாச்சு? நீங்களே பாருங்கம்மா, வந்தராணி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன வந்தனானி? நீ உள்ள போ, உள்ள போய் ரெஸ்ட் எடு. இத அம்மா, முதல்ல இந்த லட்டு சாப்பிடு. இந்தா. சித்தி, இந்த டீ வேற. சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. அம்மா, எனக்கு ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்குது. ராகுல், உனக்கு நான் ஹோம்வொர்க் சொல்லி தரவா? வேணா, நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. பெரியம்மா உங்களை வேலை வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அந்த ப்ராஜெக்ட்ல நல்ல லாபம் வரும்னு நினைக்கிறேன். அம்மா வந்தனா, சொல்லுங்கப்பா. நீ போய் என்னோட இல்ல நீ வேண்டா. சூர்யா, அப்பா, நீ போய் என்னோட. என்னப்பா, நீங்க கூட ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. இப்படி சும்மா இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நான் இப்ப என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணு. உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணு. நான் சொல்லவா? அந்த போன் எடுத்து உன் ஃப்ரெண்டோட நம்பருக்கு டயல் பண்ணு. நல்ல அரட்டை அடி, டைம் பாஸ் ஆகும்ல. போதும் சும்மா விளையாடாதீங்க. வந்தனா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அவளை சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய விடுங்க. அப்பதானே அவளுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். அட, ஹலோ அர்ச்சனா. டோடா, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள மேடம் போன் பண்ணிட்டாங்க. என்ன மேடம், எல்லாரும் உங்க கை கால் அமுத்தி விட்டுட்டு இருக்காங்களா? அண்ணன் பக்கத்துல தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லாரும் உனக்கு தான் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கு. பாத்தீங்களா, ரெண்டு பேரும் அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனா, பாரு உங்க அண்ணனை என்ன ரொம்ப வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் எப்போ உனக்கு போன் பண்ணி உங்ககிட்ட கதை அடிச்சுக்கிட்டே இருக்கேனா? ஏன் கூடாது? ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படித்தானே இருப்பாங்க. சரி வந்தனா, அங்க எல்லாரும் உன் பக்கத்துல தான் இருக்காங்களா? ஏ, அது ஒண்ணும் இல்ல வந்தனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஒரு வேலை பண்றியா? நீ ஏதாவது ஒரு ரூமுக்கு போ, அதுக்கப்புறம் உன்கிட்ட தனியா பேசுறேன். சரி, நான் இப்ப வரேம்மா. சொல்லு. அட, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறியா? வந்தனா, இது சின்ன விஷயமா? இல்லையா பின்ன, இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆனா உன் மூளை கண்ணா பின்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்க சூர்யான்னு இந்த மாடல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாரு. எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகி எவ்வளவு பிரச்சனையாச்சு. அதனாலே எங்க ரிலேஷன்ஷிப்பே பாழாயிடுச்சுல. ஆனா நான் இன்னும் அவர்கிட்ட எதுவும் கேட்கல, எதுவும் சொல்ல கூட இல்ல. நல்ல காரியம் பண்ணிருக்க. இன்னொன்னு, கார்த்திகோட சுபாவம் கொஞ்சம் வித்தியாசமானது. உங்க சூர்யா என்ன மாதிரி எல்லார்கிட்டயும் ரொம்ப நேரம் பேசவும் மாட்டாரு. எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா, அவர் உன்கிட்ட உண்மையை போட்டு உடைச்சிருவாரு. எதையும் மறைக்க மாட்டாரு. அது உண்மைதான். நீயே யோசிச்சு பாரு. வேலை பிஸில பாவம் அவரு எவ்வளவு பேர் சந்திச்சுட்டு வராரோ. அதுல ஒரு பொண்ணு இருந்தா இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணை டிராப் பண்ணிருந்தா அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனாரு. நீ சொல்றதும் சரிதாண்டி.
உன்கிட்ட பேசினா மனசு தெளிவாயிடும் தான் ஃபோன் பண்ணேன். இனிமே நீ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத. முதல்ல நீ எனக்கு பெரிய உதவி செய்ய வேண்டியிருக்கு. ஆ உன் மருமகளோ ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணு. நிஜமாவே நீ எனக்கு சூப்பரான வேலை கொடுத்திருக்க வந்தனா. சரி போனை வச்சிடுறேன். பாய். நந்தினி நல்லா இருக்கா. அப்பா எப்ப திரும்பி வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கறா. நான் வச்சிடுறேன். நீங்க சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. நான் வச்சிடுறேங்க. அம்மா, பெரியம்மா, நான் இப்போ உங்க 2 பேருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னது? கூடிய சீக்கிரம் வீட்ல சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. வந்தனா அம்மாவாக போறா. அப்படியா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இதுக்காக தான் அம்மா அப்பா லண்டன் போகிற ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. போகும்போது தான் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. உடனே அம்மா என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பாட்டியாக போற சந்தோஷம் அப்படிதான் இருக்கும். அவங்க திரும்பி வந்தது நல்லதா போச்சு. சுத்தி பார்க்க இன்னொரு நாள் கூட போய்க்கலாமே. இனிமே பேரம் பேத்தி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க போவாங்க. இதத்தான் விதியின் விளையாட்டுன்னு சொல்லுவோம். நினைச்சது என்னவோ நடந்தது என்னவோ. சரிம்மா அர்ச்சனா, இன்னைக்கு சமையல் பண்ணும்போது ஸ்வீட்டும் சேர்த்து பண்ணிடு. பெரியம்மா, நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹல்வா பண்ணி கொடுக்க போறேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பாதாம் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். சரி மாணிக்கம். ஏன் மாணிக்க இவ்வளவு நேரம் வரதுக்கு? என்னம்மா சொல்றது? என்ன இது, நிறைய வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. இல்லம்மா, சமையலுக்கு தேவையானது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்ல. அக்கா, நான் இப்ப வந்துடுறேன். அவரோட துணியெல்லாம் அடுக்கி வைக்கணும். போயிட்டு வா சாந்தி. துணியை அடுக்கி வைக்கும்போது இவரோட குர்தா உங்க துணிங்களோட கலந்துருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. சரிக்கா. அப்புறம் மாணிக்கம், ஏதோ சொல்ல வந்தல்ல? இல்ல, நான் எதுவும் சொல்ல வரல. விசேஷமா ஒண்ணும் இல்ல. நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரியா இருக்கான்னு வந்து பாருங்கம்மா. நான் போறேன். அர்ச்சனா, அவர் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாணிக்கொண்ணே, கொடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாருங்கம்மா, இது பருப்பு, இது உப்பு, அப்புறம் ஊதுவத்தி வாங்கியிருக்கேன். மத்தபடி எல்லாமே இருக்கு. பாத்துக்கங்கம்மா. மாணிக்கொண்ணே, நீங்க பெரியம்மா கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படிம்மா நான் சொல்லுவேன்? நீங்க நினைச்சது சரிதான். நான் அம்மா கிட்ட சொல்லதான் வந்தேன். ஆனா சொல்ல முடியல. என்னாச்சு? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில நம்ம நந்தினிய பார்த்தோமா. ரேஷன் கடை லைன்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த இடத்துல பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். இது தெரிஞ்ச அம்மா வருத்தப்படுவாங்க. நீங்களும் சொல்லாதீங்கம்மா. நம்ம நந்தினி எப்பவுமே நம்ம வீட்டு வாசல்ல காய்கறி வாங்க கூட போய் நின்னது இல்லம்மா. ஆனா அந்த வெயில்ல ரேஷன் கடை கியூல நின்னாங்கம்மா. இதெல்லாம் தெரிஞ்ச பெரியம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதனாலதான் சொல்லாம விட்டுட்டேன். ஃபைலை எங்க வச்சேன்னு தெரியலையே. தேடும் போது கிடைக்காது. அர்ச்சனை வர அவளோட வேலையில பிஸியா இருக்கா. காலையில ஏஞ்சதுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேது. கிடைச்சிச்சு. கார்த்திக், என்னாச்சு? நீங்க இந்த புடவையை தான் பாக்குறீங்கல்ல? கல்யாணத்துக்கு வாங்கின புடவையெல்லாம் ஒரு தடவை எடுத்து பாத்துட்டு இருந்தேன். அப்ப இந்த புடவை கிடைச்சது எனக்கு. இது உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்ல, அதனாலதான் நான் கட்டிக்கிட்டேன். சரி அர்ச்சனா, கொஞ்சம் என் கர்ச்சீஃப் எடுத்து கூட. ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்னேகாவோட அந்த இயரிங்ஸும் கொடுத்துறேன்.
உங்க கர்ச்சீஃப் அப்புறம் ஸ்னேகாவோட இயரிங்க நான் இதுக்குள்ள போட்டு பத்திரமா வச்சிருக்கேன். தேங்க்யூ. கார்த்திக், ம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. சரி உட்கார். கார்த்திக், அது என்னன்னா நாம நந்தினி அக்காவை பத்தி கொஞ்சம் தீவிரமா யோசிக்கணும். அவங்களுக்காக நாம ஒரு வீடு வாங்கியிருக்கோம். அத பத்தி ஒரு தடவை அவங்க கிட்ட பேசணும்ல. இங்க பாரு அர்ச்சனா, பெரியப்பா முதல்ல ஊர்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே. இப்ப நான் மோகன் கிட்ட என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஒருவேளை பெரியப்பா எடுத்து சொன்னாருன்னா அவன் கேட்கலாம் இல்லையா? அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாமே. மாணிக்கம் அண்ணா சொன்னாரு, அக்கா ரேஷன் கடையில கியூல நின்னுட்டு இருந்தாங்களா. அதுக்குன்னு நாம அத அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது, இல்ல ஃபீல் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. அப்படி இல்லைன்னா லட்சுமி கிட்ட, என்கிட்ட, யார்கிட்ட சொல்லிருக்கணுமே. ஆனா சொல்லல. மோகன் நிச்சயமா அக்காவை எந்த கஷ்டமும் படாம பாத்துக்குவான். ம். சரி, நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆஹா. ராகுல் கால் பண்றான். ஹலோ. ஹலோ கார்த்திக், எப்படி இருக்க? அது சரி, நான் ஃபோன் பண்ணதுக்கு அண்ணி ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா? பயங்கரமா ரியாக்ட் பண்றான். ம். எனக்கு பிடிச்ச ரெட் கலர் saree ஒன்னு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை அவ கட்டவே இல்லை. ஆனா இன்னைக்கு காலையிலேயே அதை கட்டிட்டு வந்து நிக்கிறா. ம். எனக்கு என்னவோ அவ பொறாமப்படுற மாதிரி தோணலையே. ஸ்னேகாவை பத்திலாம் அவ எதுவுமே கேட்க மாட்றா. என் மேல கோவப்படுறது இல்ல, எதுவுமே கிடையாது. உன் ஐடியா வேஸ்ட் தான் நினைக்கிறேன்டா. இல்ல, இந்த சின்ன சின்ன கால்ஸ்னால எதுவும் நடக்காது. நீ வேற மாதிரி ட்ரை பண்ற. அவங்க டென்ஷன் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ண. என்ன என்ன சொல்ற? இங்க பாரு, பொறாமப்பட்டு அவங்களோட கவனம் உன் பக்கம் திரும்புற மாதிரி நீ பண்ணணும். அவங்கள நீ பொறாமப்பட வச்சேனா ரொம்ப அழகா உன்னை கவனிப்பாங்க. நீ அவங்களோட சொத்துன்னு நினைப்பாங்க. அர்ச்சனா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். கார்த்திக், ஸ்னேகா, நாம இன்னைக்கு சில ஜுவல்லரி ஷாப்ஸ் போயிட்டு புது டிசைன்ஸ் எதா இருந்தா பார்க்கலாமா? அப்படி செஞ்சோம்னா நமக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே தெரிய வரும்ல. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஓ, அங்கதானா? சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்பவே வரேன். அப்புறம் ஸ்னேகா, நான் வரதுக்குள்ள சில டிசைன்ஸ் எடுத்து வைங்க, நான் வந்து பார்க்கறேன். நான் வந்துகிட்டே இருக்கேன். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் நில்லுங்க. ஸ்னேகா, நான் வந்துகிட்டே இருக்கேன். கார்த்திக், என்ன இது? பேச்சுல அவ்ளோ பிஸியா இருக்காரு. நான் கூப்பிடுறது கூட கேட்கல. கடவுளே. அர்ச்சனா, அர்ச்சனா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? பண்டிகை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பூஜையில வைக்கணும். கொஞ்சம் கருப்பாயிடுச்சுமா, வெள்ளி இல்லையா, பாலிஷ் பண்ணணும். போன வருஷம் லட்சுமி பூஜையில இருந்து அப்படியே இருக்கு. ம். அர்ச்சனா, என்னாச்சு? என்னமோ கவலையா இருக்க? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இத என்கிட்ட கொடுங்க. நான் இத பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன். முதல்ல சமையல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போறேன். சரிம்மா, பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு வா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனு, இனிமே நீ என்ன சமைக்கிறதா இருந்தாலும் வந்தனானி கிட்ட கேட்டுக்கோ. என்ன அவளுக்கு பிடிச்சதே சமைச்சு கொடு. சொல்லுமா, என்ன சமைக்கலாம்? அம்மா, எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவேம்மா. என்னம்மா இப்படி சொன்னா எப்படி? காரமா புளிப்பா என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லு. அதோ தனு காத்துக்கிட்டு இருக்கா பாரு, அவ செஞ்சு கொடுப்பா. அதானே. ராதிகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சூர்யா வயித்துல இருந்தப்போ என்னாச்சு கேளு வந்தனா?
ஒரு தடவை ராத்திரி 11 மணி இருக்கும் உன் மாமியாருக்கு திடீர்னு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அப்புறம் என்ன, விஸ்வநாதனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து வாங்கிட்டு வர கிளம்பிட்டாங்க. ஆனா ராத்திரி 11 மணிக்கு எந்த கடை திறந்திருக்கும்? நல்ல வேளையா ஒரு கடை திறந்திருந்தது. அங்க இருந்து இவளுக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்தாங்க. நினைக்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்குல்லம்மா. என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அத உடனே சாப்பிட்டுடணும். அதனாலதான் உனக்கும் சொல்றேன், உனக்கு என்ன தோணுதோ அது தனத்துக்கிட்ட சொல்லி செஞ்சு கொடுப்பா. அது அம்மா எனக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தியும் அப்புறம் மாங்காய் தொக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. அட கடவுளே, புளிப்பு மாங்காய் தொக்கா? தனு இங்க பாரு, வந்தனாக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கேன், அதை கொண்டு வாப்போம். சரிங்கம்மா. முதல்ல அதை சாப்பிடு, அப்புறம் சுட சுட சப்பாத்தி சாப்பிடலாம். என்ன கூடவே மாங்காய் தொக்கும் சாப்பிடு. ஆமா வந்தனா, ஒரு விஷயத்துல மட்டும் இனி கவனமா இரு. தினமும் காலையில எழுந்து கடவுள் பாட்டெல்லாம் பாடுமா. அது உனக்கு ரொம்ப நல்லது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. அம்மா, நம்ம கடவுளுக்காக பாடும்போது நம்ம வயித்துல இருக்கிற குழந்தை அதை கேட்டு சந்தோஷப்படும். அம்மா. நல்லா இருமா. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஸ்னேகா, சாரி லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் சில டிசைன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவை நீங்க அதை பாருங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நான் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கறேன். ஃபைன். சரி, போலாமா? போலாம். ஜுவல்லரி ஷாப் பக்கத்துல தான் இருக்கு. ஓகே. வாங்க மேடம், வாங்க வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்க சார். சார், நான் சில செட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதை காமிக்கிறீங்களா? இதோ காட்டுறேன் மேடம். இத பாருங்க, கொடுங்க. இது பாருங்க. இத பாருங்க. இதையும் பாருங்க, நல்லா இருக்குல்ல? யா, நல்லா இருக்கு. நான் இன்னொன்னு கூட செலக்ட் பண்ணனே, கல்யாணத்துக்கு கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு காமிச்சேனே, அந்த மாடல். பாலம் கலெக்ஷன் சொன்னீங்களே. இருக்கு. இதோ இதுதான் அது. பாருங்க. கொடுங்க. எப்படி இருக்கு? இதுவும் நல்லா தான் இருக்கு. இவன் இங்க என்ன பண்றா? இங்க வரேன்னு சொல்லவே இல்ல. இது நல்லா இருக்கு சார். ஓகே. கார்த்திக், நான் இப்ப வந்துடுறேன். இதே மாதிரி வேற டிசைன்ஸ் இருந்தாலும் காட்டுங்க. காட்டுறேன் சார். யா. ஸ்னேகா, இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நான். எங்க போயிட்டாங்க? இந்தாங்க சார். காட்டுங்க. வருங்கால பாட்டிமா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லதான் இப்ப வந்தேன். என்னோட கனவு நிறைவேறிடுச்சு. இந்த கோவில் பிரசாதத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? எந்த வேண்டுதலுக்காக தான் நீங்க கோயிலுக்கு போயிருந்தீங்களா? அம்மாவோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டல. வந்தனா என்கிட்ட சொல்லிருக்கா, இந்த நல்ல செய்தியை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் உங்க வெளிநாட்டு டூரை கூட கேன்சல் பண்ணிட்டீங்களே. இங்க பாருங்க சம்பந்தி, நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஆண்டவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வான். உண்மைதான். ஏன் சம்மந்தியம்மா, இப்ப உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, உடம்பு இப்ப நல்லா இருக்கு. உங்க எல்லார் அனுமதியோடவும் நான் வந்தனாவ எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகட்டுமா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க கொஞ்ச நாள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா?